எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நவராத்திரி முடிஞ்சுது. ஆக்சுவலாக நவராத்திரி டைமில் நாங்கள் குலசை முத்தாரம்மன் கோவில் போகணுங்கிற ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஆனால் போக முடியலை. குலசை முத்தாரம்மன் கோவில் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த தசரா டைமில் ரொம்ப ஃபேமஸ். வருஷத்துக்கு வருஷம் அங்கே கூட்டம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இப்போ நார்த் இந்தியாஸ்லேருந்தெல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, குலசை அங்கே கொடியேற அன்றைக்கே போயிடுவோம். கொடியேற அன்றைக்கி இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் போவோங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம், அதாவது நவராத்திரி டைமில். பட் போக முடியலை. அதே மாதிரி திருச்செந்தூர் ஆக்சுவலாக என்னென்னா, தலைவரை இப்போது மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸாக போக முடியலை. ஸோ அப்படியே குலசையும் போயிட்டு திருச்செந்தூரும் போய் முருகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வந்துடலாங்கிற ஒரு பிளான் ஆல்ரெடி வச்சுருந்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த டைமில் போக முடியல. ஏன்னா தசரா டைமில் அந்த ஆரம்பத்தில் போனால் தான் உண்டு. கடைசியிலலாம் போனோம்னா நல்ல கூட்டமாக இருக்கும். நம்ம அந்த கோவில் போகிறத விட்டு கோவில் ஏரியா பக்கத்தில் போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம கொஞ்சம் போராடிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனால் சரி ஆனதாகி போச்சு, தசரா முடிவுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். போன வாரம் நவராத்திரிலாம் முடிஞ்சுது, தசராலாம் முடிஞ்சுது. ஸோ இந்த வாரம் இப்போது அங்கே கூட்டம் இருக்காது. அதனால் அப்படியே போகிறோம். இப்போ மணி காலைல 10:30 ஆகுது. வழக்கம் போல் தான் 9-9:30 கிளம்பணும்னு நினச்சோம். ஆனால் கிளம்புறதுக்கு லேட் ஆகிட்டு, நாங்கள் ஒரு பிளான் பண்ணால் கடவுள் ஒரு பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் கிளம்புனேன் லேட்டு. நாங்கள் என்ன நினச்சோன்னா எப்படியாவது வெரைட்டி டைமுக்கு போயிடலான்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு குலசை போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகலாங்கிற ஐடியா தான் வச்சுருந்தேன். ஆனால் ரொம்ப தூரமாக டிராஃபிக்காக தான் இருக்குது. இதில் என்னன்னா, நேற்று நைட்டு பௌர்ணமி. ஸோ இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் சொல்லி இந்த பௌர்ணமிக்கு திருச்செந்தூரில் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக டியூஸ்டே. அது போக இன்றைக்கி ஏதோ நட்சத்திரப்படி சம்திங் முருகருக்கு ரொம்ப உகந்த நாள் போல். ஸோ நல்ல கூட்டமாக தான் இருக்குது. வெளியூர் வண்டிகள், நம்ம உள்ளூர் வண்டிகள்லாம் நிறைய போயிட்டுருக்கு. சரி, மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி போக வேண்டியதான், அவ்வளோதான். நம்ம இப்போது திருச்செந்தூர் தாண்டிட்டோம். இது குலசேகரப்பட்டினம் போகிற ரூட்டு. திருச்செந்தூர் வரைக்குமே சரியான டிராஃபிக். அங்கங்கே நின்று அதாவது கொஞ்சம் தூரம் தான் வண்டி ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும். திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன பிளாக் மாதிரி வந்துடும், இல்லை ஒரு டிராஃபிக் மாதிரி வந்துடும். ஸோ அதனால் அங்கங்கே ஊந்து தான் வந்தேன். கரெக்டாக அந்த திருச்செந்தூர் முடியவும் இப்போ ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சு. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி தான். நாங்கள் குலசையில் எப்படி இன்றைக்கி கூட்டம் இருக்காது, செவ்வாய்க்கிழமை தான் ஒரு மினிமல் க்ரௌடு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ டக்குன்னு அங்கே போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்துடலான்றது தான். எப்போவுமே இந்த ரூட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். நமக்கு அந்த திருச்செந்தூர் ரூட் வரைக்கும் தான் ரொம்ப கச்சக்கச்சக்கன்னு இருக்கும். இந்த ரூட் எப்போவுமே ரோடு நல்லாயிருக்கும், ப்ளஸ் டிராஃபிக்கும் ஓரளவுக்கு மினிமலாக தான் இருக்கும். அண்ட் இந்த ரூட்டில் தான் நம்ம இப்போது தூத்துக்குடியில் இது வருதில்ல, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன், ISROட ஒரு ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் வருதில்ல, அது எல்லாமே இந்த ஆன் ரூட்டில் தான் இருக்குது. குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே நல்ல ட்விஸ்ட்டு. நாங்கள் இங்கே கூட்டம் அவ்வளோ எதிர்பார்க்கல. நல்ல கூட்டமாக இருக்குது. உள்ளே போய் பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. நல்ல கூட்டமாக தான் இருக்குது. இங்கேயே நல்ல டைம் ஆகும் போல் தெரியுது. எந்த க்யூ சீக்கிரம் போகுதுன்னு பார்த்துட்டு ஏதாவது ஒரு க்யூவில் போய் நிற்க வேண்டியது தான். பேசாமல் இந்த சிறப்பு தரிசனம் இருக்குல்ல, அங்கே போக வேண்டியது தான். ஆக்சுவலாக இந்த க்யூவை நாங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தோம். நாங்கள் என்ன நினச்சோன்னா, இதுதான் பொது தரிசனம், அதனால தான் இவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. சுற்றி பார்த்தா தான் தெரியுது இதான் அந்த சிறப்பு தரிசன க்யூன்ட்டு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகுது கோவிலோட ஒரு சைடிலிருந்து இன்னொரு சைடுக்கு வர்றதுக்கு. இந்த க்யூ இவ்வளோ க்யூ ஃபுல்லாக போய் கோவிலுக்குள்ளே போய் உள்ளே ஃபுல்லாக திரும்பவும் க்யூ நிற்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி சம்பவம் தான். ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே போன வாரம் தசரா அந்த திருவிழாவுக்கு உண்டியல் காணிக்கையை கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்க முடியாது, ஃபோன் உள்ளே வச்சிடுறேன். வெளியே நான் பேசுகிறேன். நல்ல கூட்டங்க. குலசையில் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கல. நாங்கள் என்ன நினச்சோன்னா, இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இங்கே. ஏன்னா நாங்கள் இங்கே மேக்ஸிமம் திருச்செந்தூர்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour தான் இங்கே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். 1/2 மணி நேரத்தில் வரோம், ஒரு 1/4 மணி நேரத்தில் சாமி கும்பிட்றோம், 1/2 மணி நேரத்தில் திரும்ப போகிறோங்கிற ஒரு முட்டாள்தனமான ஐடியாவில் வந்துட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா
நல்ல க்ரௌடு. என்னென்னா நிறைய பேர் மாலை போட்டவங்க, வேஷம் போட்டவங்க 1-2 பேர்லாம் வந்துட்டு இப்போ தான் அந்த விரதத்தை முடிக்கிறதுக்காக இந்த டைமில் வந்திருக்காங்க. அவங்களும் நாங்கள் நினச்ச மாதிரி தசராலாம் முடிஞ்சதுக்கப்புறம் க்ரௌடு கம்மியானதுக்கப்புறம் வரலாம்னு நினச்சிருப்பாங்க போல். நல்ல க்ரௌடு, நிறைய பேர் இருந்தாங்க. மாலை போட்டவங்களும் மாலை போடாதவங்களும் எங்களை மாதிரி இந்த தசரா முடிஞ்சதுக்கப்புறம் சாமியை பார்க்கலாம்னு நினச்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் தரிசனம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் என்னென்னா போன உடனே ஒரு க்யூவை பார்த்தோம், அது ரொம்ப பெருசாக இருந்தது. ஓகே, இதுதான் அந்த பொது தரிசன க்யூ போல், அதான் இவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு அப்படியே பொறுமையாக சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் குலசை வந்திருக்கோம். அந்த சிறப்பு தரிசன க்யூ வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருந்தது கிடையாது நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்தபோது. இன்றைக்கி தான் இப்படி. ஸோ நாங்கள் பொறுமையாக போய் அந்த கடையிலலாம் போய் மாலையெல்லாம் வாங்கி திரும்ப வந்துட்டு அங்கே கேட்கும்போது என்னடா இந்த க்யூ பெருசாக இருக்குது, எங்கேயும் இந்த சிறப்பு தரிசனம் போர்டை காணோமேன்னு பார்த்தா நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த க்யூவே அந்த சிறப்பு தரிசன க்யூ தான். நல்ல க்யூ. கிட்டத்தட்ட கோவிலுக்கு வெளியில் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 மணி நேரம் க்யூவில் இருந்தோம். பட் இருந்தாலும் நல்ல ஒருத்து, அம்மனை நல்லா கும்பிட்டாச்சு. இப்போ அவசரமாக திருச்செந்தூர் போயிட்டுருக்கோம். என்ன ரீசன்னா நாங்கள் திரும்ப 4 மணிக்கு தூத்துக்குடியில் இருக்கணும். ஏற்கனவே எங்கள் கூட க்யூவில் நின்றவங்க திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அவங்க கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் க்யூவில் இருந்து தான் திருச்செந்தூரில் சாமி கும்பிட்டாங்களாம். பார்ப்போம் முருகரை பார்க்க முடியுமா இல்லையான்ட்டு. அப்படி இல்லைன்னா வழக்கமாக நாங்கள் தூத்துக்குடிக்காரங்க சொல்கிற மாதிரி கோபுர தரிசனமே கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதுதான். இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ நேராக திருச்செந்தூர். ஸோ கிளைமேட் நல்லா இருந்தது. கோவிலை விட்டு வெளியே வரவும் நல்ல மேகமெல்லாம் இரண்டு மழை பெய்கிற மாதிரி வந்தது. ஆனால் மழை எதுவுமே பெய்யலை. இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அப்படியே மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா வெயில் 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 வெயில்னு பொழந்து எடுத்துகிட்டு இருக்கு தூத்துக்குடியில். ஸோ மழை பெய்யட்டும். A few moments later. எங்க இந்த போது பேரு ஏன் எனக்கு தெரியல, நாய் தான் தெரியுது. இவன் அழகா நடந்து போச்சுல. இப்போ எங்க பார்க்கல, அது முருகர். இப்போ பார்த்தேன். நான் கூட உன் கண்ணுக்கு முருகர் தரிசனம் கொடுத்தாங்களோன்னு நினைச்சேன். முருகர் தான் தெரியுது. One hour later. நல்ல கூட்டம். நான் சொன்னேன்ல கியூஏ ஸ்டார்ட் ஆகுறது இங்கே தான். அவங்க இங்கிருந்து இதெல்லாம் வச்சுட்டு முருகரோட பிளெஸிங்ஸும் கிடச்சிருச்சு. எதிர்பார்க்கல உள்ளே போகலான்ட்டு. ஆனால் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. நல்ல தரிசனம். ஃபுல்லாக இப்போது ரெனோவேஷன் ஒர்க்கு நிறைய போயிட்டுருக்கு. திருச்செந்தூர்லாம் நீங்கள் ஒரு 6 மாதம் இல்லை 1 இயர் கேப்புக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். நல்ல டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது. 2 கோவில்லையும் நல்ல தரிசனம். நல்லாவே சாமி கும்பிட்டாச்சு. இப்போ அவசரமாக ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மணி இப்போவே 4 ஆக போகுது. கொஞ்சம் சீக்கிரமாக ஊருக்கு போகணும். லஞ்செல்லாம் இனிமேல் ஊரில் போய் பார்த்துக்கலாங்கிற ஐடியாவில் வச்சுருக்கோம். ஸோ மக்களை இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த vlogல விரைவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை, see you.